ஹாய், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக நம்ம பேட்ச்சில் ஒரு ஜான்வரி டு ஃபெப்ரவரி அந்த டைமில் போட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் இது வந்து. ஆனால் அவங்க ஒரு 3 months 4 months கேப்லேயே அடுத்தடுத்து ஒர்க் போட்டு அவங்களுக்கே போட்டுக்கிட்டாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர், அது எனக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களே வந்து டிசைன் பண்ணி போட்டு அவங்களே மார்க் பண்ணி எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், கஸ்டமர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கக்கா அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணது வந்து 2000 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டிச்சிங். ஆனால் பேக் நெக் வந்து நம்ம வேறு மாதிரி டிசைனில் வைக்கிறப்போ பிகினராக இருக்கிறதுனால அவங்க இந்த ரேட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியில் பொட்டிக்கில் இந்த மாதிரிலாம் தைச்சா இந்த டிசைனே வந்து ஒரு 3000 அந்த ரேட்டுக்கிட்ட 3500 அந்த ரேட் கிட்ட வந்து கேட்பாங்க. இது எப்படி